மேக்ஸ் வழங்கும் இனிய பயண நிகழ்ச்சி பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட காலை வணக்கம் வரும். காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணத்துல என்ன பண்ணுவீங்க வரும்? சந்தோஷமான தருணத்துல முடிஞ்ச அளவுக்கு யார் கூடயும் இல்லாம தனியா போயிட்டு அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுவேன். ஓகே, ஆனா உங்கள மாதிரியும் நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போயிடுவேன் அப்படின்னுவாங்க. ஒரு சிலர் வந்து நான் ஆஃபீஸே போக மாட்டேன்ப்பா, அந்த ஒரு நாள் மட்டுமா நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஒருத்தருக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வந்து ஒரு வழிமுறைகள் வந்து இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்பிரஷன் வந்து கொண்டாட்டமா மாதிரி அந்த கொண்டாட்டத்துக்கே நிறைய வடிவம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம நடனங்கள் பத்தி வந்து பேசிட்டு இருக்கோம், நடன கலைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். நடுவுல இந்த ஃபயரை கொளுத்தி சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஆதி மனுஷங்களாம் அதை சுத்தி சுத்தி வந்து பேன்னு கத்திட்டு இருப்பாங்களாம். என்னன்னா அவங்க சவுண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க, அவங்களோட உடல் மொழி மூலியமா அவங்களோட சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத ஒரு கோஆர்டினேஷன் மூலியமா எல்லாரும் கூட செஞ்சு காமிக்கிறது அப்படிங்கிறது பின்னால டான்ஸா உருவாயிருச்சு. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான டான்ஸ் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்டரோட படங்கள்ல தவறாம வந்து பார்க்க முடியும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹாப்பினஸ், சந்தோஷத்தோடைய வெளிப்பாடு தான் டான்ஸ் அப்படின்னாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு, அந்த இடத்தோடைய பாரம்பரியமும் வந்து கலந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த கலையிலேயே ஒரு டிசிப்ளின் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து நிறைய கலைகள், நிறைய நடன கலைகள் வந்து இருந்தாலும் இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் டான்ஸ் டேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கலை பரதநாட்டியம் பத்தி தான் பேச போறோம். நிச்சயமா. அதாவது வந்து பெஸ்ட் டான்சர் அப்படின்னா வந்து ஒரு கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு நான் தான் பெஸ்ட் டான்சர்னு பிரைஸ் வாங்குறவர்ல அதை யார் உணர்ந்து அனுபவிச்சு அவரோட லைஃபோட சந்தோஷத்துக்காக ஆடுறதுக்கு கத்துருக்காரோ, அதை லைஃப் ஃபுல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் பெஸ்ட் டான்சர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இப்போ இந்த வேர்ல்ட் டான்ஸ் டேல முற்றிலுமா நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, ஆனா அதை பத்தி முழுசா வந்து யாருமே ஆராயல அப்படின்னு கூட சொல்லலாம். பரதநாட்டியம் பத்தி இன்னைக்கு நிறைய சொல்றதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி ஹெல்த் சம்பந்தப்பட்ட தணிகாச்சலம் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்ப்போம். வணக்கம் நேயர்களே. நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் நேற்று கல்லீரலில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை வைத்து, கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வைத்து எதிர்காலத்தில் ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது, இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் சொல்வதாக சொல்லியிருந்தேன். இதை வந்து கண்டறிவதற்கான சாத்தியங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. அப்போ எப்படி கண்டறியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக ஈஸி. எப்படி ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயிற்றினுடைய சுற்றளவு, அந்த வயிற்றினுடைய சுற்றளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உடனடியாக ஒரு ஸ்கேன் டெஸ்ட் எடுக்கணும். அந்த ஸ்கேன் டெஸ்ட்டில் கல்லீரலில் பாதிப்புகள், அதாவது குறிப்பாக லிவர் என்லார்ஜ்மெண்ட்டு அப்படின்னாலோ இல்லை ஃபேட்டி லிவர் அப்படின்னு வந்தாலோ அந்த மாதிரியான பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய இதயம் பாதிக்கக்கூடிய இதய நோய் வருவதற்கு, இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. அதே போலவே ஃபேட்டி லிவர்னு யாருக்கெல்லாம் வந்து டெஸ்ட்டெலாம் வந்திருக்கிறதோ, இல்லை லிவர் என்லார்ஜ்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் வந்து டெஸ்ட்டில் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கோ, ஸ்கேனில் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கோ, அவர்கள் எல்லோருக்கும் 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே ஸ்ட்ரோக் வருவதற்கு, அதாவது பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு அதனால் ஒரு பக்கவாதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான முதல் அலாரம் தான் இந்த ஃபேட்டி லிவர். நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு விஷயம். இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஆயிடுச்சு சார், நல்லா தான் சார் இருந்தார், டக்குன்னு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த நம்ம உடலுடைய ஆபத்து, உடலுடைய உபாதைகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடம்பானது தனக்கு தெரிந்த பாஷையில் பேசும். அது வந்து தலைவலியாக இருக்கலாம், கண்ணில் பிரச்சனையாக இருக்கலாம், மயக்கம் வர மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு விதமான சோர்வாக இருக்கலாம், இல்லை தூக்கம் வர மாதிரியாக இருக்கலாம், இல்லைன்னா நெஞ்சு படபடப்பாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம். இப்படி நிறைய அறிகுறிகள் இருக்குது. அதனால் ஃபேட்டி லிவர் வந்து விட்டது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு யாராவது இருந்தோம்னா பின்னாடி நம்ம ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் இந்த கல்லீரலினுடைய ஃபேட்டி லிவர் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அசைவ உணவுகள், எண்ணெயில் வறுத்த உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், எண்ணெய் பண்டங்கள், டப்பியில் அடைச்சது, பாக்கெட்டில் அடைச்சது, கேசரி பவுடர், கலர் பவுடர்லாம் சேர்த்தது, இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். எடை போடுற மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு இயற்கையான காய்கறிகள், கீரைகளில் நிறைய உணவுலையே சேர்த்துக்கொண்டு நல்ல உடற்பயிற்சி, மனப்பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கொண்டு உடலினுடைய இடுப்பு சுற்றளவை குறைப்பதற்கு நிறைய வாக்கிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதனோடு சேர்ந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மருந்துகளையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னாலே இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக குணமாக்க முடியும். அந்த மாதிரி குணமாக்குவதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் வர்றது, ஸ்ட்ரோக் வர்றதையும் நம்ம தவிர்க்க முடியும். இந்த ஃபேட்டி லிவரை குணமாக்குவதற்கு என்ன மாதிரியான வீட்டு வைத்தியத்தை கடைபிடிக்கலாம், கல்லீரலினுடைய மற்ற பாதிப்புகள் அதை எப்படி நம்ம சரி செய்வது அப்படிங்கிறத நாளைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.
வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவ இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருங்கிற நடனம் வந்து நம்ம எப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், இல்லை நம்மளுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத எப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னா இந்த ஸ்கூல் கல்ச்சரல்ஸில் தான் இல்லையா? நம்ம யாராவது வந்து அப்படியே மோட்டிவேட் பண்ணி பயங்கரமாக அதை மோட்டிவேட் பண்ணி நம்மளை வந்து ஸ்டேஜ் ஏற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ அப்படி இப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிருப்போம். பார்த்தா எல்லாம் பயங்கரமாக கிளாப் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளுக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்குது போல. இந்த நடனம் மட்டும் கிடையாது, ஸ்பீச் ஆகட்டும், பாட்டாகட்டும், இல்லை வந்து மியூசிக்கல் சேராக இருந்தால் கூட வந்து நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷனில் தான் தெரியும் இல்லையா? ஐயா அந்த மாதிரி தான் வந்து சொல்ல முடியும். ஆனால் அந்த நடனம் அப்படிங்கிறது ரிங்கா ரிங்கா ரோசஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிம்பிளான விஷயம் தான் அது. நம்ம காம்ப்ளிகேட்டடாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி தள்ளி போட்டே இருக்கக்கூடாது. கற்றுக்கணும்னு நினச்சா ஏதோ ஒரு வடிவில் பட்டு போய் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பட் எனவே நம்ம பரதநாட்டியம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஏற்கனவே சொன்னாலும் முத்திரை அதில் வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு முத்திரை கற்றுக்கிறதுக்கு ஒரு சிறப்பான காரணமும் நம்ம கூடயே இருக்குது, வேர்ல்ட் டான்ஸ் டேல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த முத்திரையில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களே மருத்துவர் வரிசையில் நோய்க்கான தீர்வுகளை பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுவாச நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைக்கான தீர்வுகள். இந்த சுவாச நாற்றம் அப்படின்னா அதனுடைய காரணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, வயிறு தொடர்பான நோய்கள் இருப்பது, அதிக நாட்களாக, அதாவது தொடர்ந்து ரொம்ப நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பீனிச நோய்கள்னு சொல்லக்கூடிய இந்த மூக்கு, தொண்டை, காது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அல்லது சுவாச ஒவ்வாமை இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி சுவாச நாற்றம் வரும் அப்படின்றது மருத்துவ ரீதியாக சொல்லப்படக்கூடிய காரணங்கள். ஆனால் எங்களுடைய ஆராய்ச்சியின்படி நாங்கள் சில நுணுக்கமான சில விஷயங்களை தெரிவுபடுத்த விரும்புகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, தூங்கும் முறைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் இந்த சுவாச நாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி என்ன தூங்குறதுல நம்ம தவறு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி நம்ம வந்து மல்லாக்கப்படுத்தி தூங்குவதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கிடைநிலையில் படுப்பது. இப்போ தூங்கும் முறைகளில் வந்து 4 முறைகள் இருக்குது. அதில் இந்த மல்லாக்கப்படுத்தி தூங்குவது அப்படின்றது வந்து பிணம்போல் தூங்குவதுன்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கத்தில் படுக்கும்போது வாய் துர்நாற்றம், சுவாச துர்நாற்றம், வயிற்றில் ஏற்படக்கூடிய குடல் புண்ணு இதெல்லாமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே தூங்கும் போது இந்த மாதிரி மல்லாக்கப்படுத்தி தூங்காமல் ஏதோ ஒரு பக்கம் இடது பக்கமாகவோ அல்லது வலது பக்கமாகவோ திரும்பி படுத்து நம்ம தூக்கத்தை பயன்படுத்த வேண்டும். அப்போ தான் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும், நலம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். சுவாச நாற்றத்திற்கான தீர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முத்திரைகளையும் ஒரு மூலிகையும் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வந்து கைலாஷ் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது. இந்த முத்திரையினுடைய பலன்கள், தனிப்பட்ட பலன்கள்னு பார்த்திங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யும். அதாவது உடம்புல வந்து அழிந்த செல்கள் வந்து அதிக நாட்களாக, நீண்ட நாட்களாக நம்ம உடம்புக்குள்ளேயே தங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு விதமான இந்த சுவாசத்திலையும் வியர்வையிலையும் ஒரு நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். எனவே அதை வந்து முழுமையாக கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்கிறது இந்த கைலாஷ் முத்திரை. முதல்ல அந்த முத்திரை செய்யணும். அதற்கு அடுத்தது வந்து ஒவ்வாமைகளை சரி செய்யக்கூடிய இந்த தொண்டை பகுதியிலையும் சுவாச குழாய் பகுதியிலையும் ஏற்படக்கூடிய ஒவ்வாமைகளை சரி செய்யக்கூடிய வாதி முத்திரை 2வதாக செய்யணும். 3வதாக பார்த்திங்கன்னா தேனி முத்திரை. எந்த விதமான ஒவ்வாமையாக இருந்தாலும் தேனி முத்திரையும் சேர்த்து செய்யணும். இந்த 3 முத்திரையும் இப்போ நம்ம வரிசைப்படி செய்ய போகிறோம். முதல்ல பாருங்கள், கைலாஷ் முத்திரை அப்படின்றது உங்களுடைய இடது கையை வந்து இந்த மாதிரி நீட்டி வச்சுக்கணும். வலது கையில் தண்டுவட முத்திரை வைத்து சரியாக இந்த உங்களுடைய வலது கையினுடைய மேட்டு பகுதியானது இடது கையினுடைய குழிப்பகுதியில் அப்படி தங்கணும். இந்த மாதிரி வச்சு நேராக முதுகெலும்பு நேராக வச்சு இப்படி உட்காந்துருக்கணும். இது வந்து நம்மளுடைய சுவாசத்தின் வழியாக உடம்பில் இருக்கக்கூடிய அழிந்த செல்களை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. மிக அற்புதமான முத்திரை. இது வந்து கைலாஷ் முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரை. சரி, 2வது நம்ம செய்ய வேண்டியது வந்து வாதி முத்திரை. உங்களுடைய பெருவிரல் நேராக இருக்கணும், 2 கையிலையுமே. ஆள்காட்டி விரலினுடைய மத்திய பகுதியில் அது வந்து சேர்ற இடத்துல அப்படி வச்சுக்கணும். மற்ற 3 விரலும் நீட்டி வச்சுருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், இது வாதி முத்திரைன்னு சொல்லுவோம். 3வதாக தேனி முத்திரை. ஆள்காட்டி விரலை வந்து அப்படி சுருட்டி பெருவிரலினுடைய அடியில் வைக்கணும். சுருட்டி இப்படி பெருவிரலினுடைய அடியில் வைக்கணும். இப்போ பெருவிரல் வந்து எங்கே தொடுதோ, உங்களுடைய நடுவிரலினுடைய மேல் பகுதியில் பக்கவாட்டில் எந்த இடத்துல தொடுதோ அந்த இடத்துல அப்படி வச்சுக்கணும். இது வந்து தேனி முத்திரை. மற்ற 2 விரலும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். 3 முத்திரைகளையுமே வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை. உடனே பயந்துட வேண்டாம். நெல்லி முள்ளி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நெல்லிக்காயை வந்து சின்ன சின்னதாக அறுத்து போட்டு காய வச்சு வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் நெல்லி முள்ளி. பச்சையாக இருந்தால் அதுக்கு பேர் நெல்லிக்காய். அதே இது காய்ந்திருந்தால், நெல்லி வற்றலாக இருந்தால் அதற்கு பேர் நெல்லி முள்ளின்னு சொல்லுவோம். இப்போ அந்த நெல்லி முள்ளி
இப்போ நெல்லிக்காய் வந்து இப்போல்லாம் எல்லா சீசன்லேயும் கிடைக்குது. முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலநிலையில் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ கிடைக்கும்போது அதை வாங்கி வெட்டி நம்ம காய வச்சு பதப்படுத்தி வைத்துக்கொள்வதற்கு நெல்லி முள்ளி என்று பெயர். இப்போ அந்த நெல்லி முள்ளியை வந்து ஒரு 4 பீஸ் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு 4 துண்டு எடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு அந்த தண்ணி நல்லா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து வாய் கொப்பளிச்சு வர்றது, அப்பப்போ அதை குடிக்கிறது. இந்த 2 வேலையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அந்த பல் சொத்தையினால் ஏற்படக்கூடிய சுவாச நாற்றமாகட்டும் அல்லது மல்லாக்கப்படுத்த தூங்குவதனால் வயிற்று புண்கள் ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய இந்த சுவாச நாற்றமாக இருக்கட்டும், பீனிச நோய்கள்னால் ஏற்பட்ட சுவாச நாற்றமாக இருந்தாலும் இது உடனடியாக என்ன பண்ணுன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாச பாதையை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தது. அருமையான ஒரு எளிமையான மருத்துவம், பயன்படுத்தி பாருங்கள். இதை தவறாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் சுவாச நறுமணத்தோடு இருந்தால் நாமும் வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எனவே இதை பயன்படுத்துவதற்கு தயங்கக்கூடாது. நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஓகே, முத்திரையை கற்றுக்க முடிஞ்சாச்சு. ஆனால் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு முத்திரை ஒரு பகுதியாக கற்றுக்காம முத்திரைக்கு அப்புறம் பரதநாட்டியம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்கோம் இல்லையா? அந்த கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்நாளில் இப்போ வரைக்கும் ஒரு பெரும் பகுதியை பரதநாட்டியம் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணுன்ற விருப்பத்தோடு இருக்காங்க. ரொம்ப ஆஸ்பிரேஷனலாக அந்த கெஸ்ட் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய் இன்று வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் மருங்கர இன்டர்நேஷனல் டான்ஸ் டேல வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நடனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. பட் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான நம்மளுடைய பாரம்பரிய நடன கலையான பரதநாட்டியம் சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். உங்களுக்கே தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க, ஒரு டான்ஸ் ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் டான்ஸ் டீச்சரே ஆயிருவாங்க போல இருக்கு. நிவேதா மனோகர் அவர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ வந்து போகிறாங்க. ஸோ இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரங்கேற்றம் முடிச்சு தான் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ எந்த ஏஜில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க? நான் வந்து 3 இயர்ஸில் ஆரம்பித்தேன். ஓகே. அடையாறில் ஒரு முருகன் கோவிலில் என்னை ஒரு சின்ன பாப்பாவாக நிற்க வச்சாங்க. ஓகே. அப்போத்துலேருந்து தான் நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அப்படியே வந்து ஒரு 75 to 30க்கு மேலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட முக்கியமான ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா திருவையாறில் நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். திருவையாறில் நைட் 2 மணி. ஓகே. அப்போ தான் என்னோட சான்ஸ் வந்தது. அப்போ போயிட்டு நான் நினச்சேன் எனக்கு கூட்டமே வராது, நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அப்போ தான் நைட் 2 மணிக்கு தான் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவையாறில் பண்ணேன். திருவையாறில் வந்து காலையில் 6 மணிக்கு பண்ணேன். இது 2 தான் என்னோட லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான 2 ப்ரோக்ராமாக அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு வந்து டான்ஸ் பற்றி பேசுறதுக்கு நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு 3 வயசில் அப்பா அம்மா கூட போய் சேர்க்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த டான்ஸ் அப்படிங்கிறத பற்றி முழுசாக விருப்பத்தோடு சேர்ந்தீங்களா, இல்லை ஏதோ ஒரு குட்டி கிளாஸ்க்கு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் உணர்றதுக்கு லேட் ஆச்சா? எப்படி இருந்துச்சு அந்த டைம்? ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லணும், ஒரு குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவங்க அம்மா அப்பாவை தான் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி என்னோட அம்மா அப்பா கரெக்டாக எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு சொல்லிட்டு, அம்மா தான் முக்கியமாக, அப்பாவுக்கு தெரியாது. நான் டிவி சேனல்ஸில் வந்து நிறைய டான்ஸ் பார்ப்பேன். எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் நிறைய இல்லை. அம்மா சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் சேர்த்தாங்க. அம்மா பண்ணலைன்னா எனக்கு இவ்வளோ நேரம் நான் இங்கே பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஷீ இஸ் த ஒன்லி பர்சன் who have sent to me the dance class. அங்கே போயிட்டு தான் என்னோட கெரியர் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அங்கே டான்ஸ் கற்றுக்க போய் அங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் தான் வந்து டான்ஸ்னால் இப்படி. அம்மா ஒரு டான்ஸர் ஆக்சுவலி. அதனால் சண்டே ஒரு சின்ன சின்ன பாட்டுக்கு நானாக கோரியோகிராஃப் பண்ணி அது மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ டான்ஸ் பற்றி பேசும்போது வந்து இப்போ சும்மா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு மியூசிக் போட்டுட்டு நம்ம வந்து நம்மளுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அந்த ஒரு மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டான்ஸ் பண்ணுறது வந்து ஒன்று. ஆனால் இப்போ வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எந்த ஒரு டான்ஸ் கற்றுக்கிட்டாலும், அது வந்து வெஸ்டர்ன் டான்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பரதநாட்டியமாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பின்பற்றணும். அதே மாதிரி அந்த ட்ரைனிங்லாம் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம் தான் இல்லையா? ஸோ சின்ன வயசுலேயே நீங்கள் போய் வந்து சேர்ந்துருக்கீங்க, பரமண்டி போடுன்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ குட்டி காலில் நம்ம வந்து கஷ்டப்பட்டு போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருந்ததா? சின்ன வயசில் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சது வந்து ஈஸியாக இருந்ததா இல்லை கஷ்டமாக இருந்ததா? ஃபஸ்ட்டு அம்மா என்னை வந்து டான்ஸ் கிளாஸ் சேர்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் வந்து நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்த்து ஷி மேட் மீ டு டான்ஸ் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அண்ட் ஆல். ஓகே. அதனால எனக்கு அவ்வளோவா கஷ்டமாக தெரியல. உங்கள் அம்மாவுக்கு வந்து டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்? அவங்க டான்ஸரா? ஆமாம், 5 இயர்ஸ் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க. ஓகே. ஷீ கம்ப்ளீட்டட் ஹர் அரங்கேற்றம். அதுலேருந்து அவங்க நின்றுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நம்மளால பண்ண முடியல, கண்டிப்பாக ஒரு நம்மளோட பொண்ணையாவது
ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் சொல்லிட்டு ஷிடன் எக்ஸ்பெக்ட் மீ. அதனால நான் வந்து இவ்வளோ லெவலில் வருவேன் நான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கெல்லாம் என்னோட குரு தான் காரணம். ஷீ இஸ் கலைமாமணி ஸ்ரீமதி ரங்கநாயக்கி ஜெயராமன். அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய லெஜெண்ட். எங்களோட டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் இயர் தான் நாங்கள் 75th இயர்ஸ் கொண்டாடினோம். சூப்பர். அவ்வளோ பெரிய லெஜெண்ட் கிட்ட நான் கற்றுக்கிட்டது நான் ரொம்ப பெருமையாகவே கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, ஸோ சின்ன வயசுல ஆரம்பிச்சும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருந்தது இல்லையா? ரொம்ப ஈஸியாக இருந்தது, கஷ்டமாக இல்லை. ஓகே ஓகே, இன்னைக்கு நீங்கள் ஆனால் டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது அந்த ஸ்டார்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ட்ராவலாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சாதாரணமாக டான்ஸ் கற்றுக்கிறதுக்கும் அது கூட ஒரு படிப்பு இருக்குது, அதையும் சேர்ந்து படிக்கிறதுக்கோ என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கூடயே ஒரு தியரிட்டிக்கல் வந்து சப்ஜெக்டாக அதை எடுத்து படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, என்னெல்லாம் கற்று தருவாங்க அதில்? டான்ஸ் இஸ் நாட் ஒன்லி ப்ராக்டிக்கல், அது தியரிட்டிக்கலாகவும் கற்றுக்கலாம். அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 இயர்ஸாக நான் வந்து ப்ராக்டிக்கலில் பர்ஃபெக்ட் ஆகிட்டோன்னே அதுக்கப்புறம் நான் வந்து தியரியில் போகலாம் சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க டீச்சர்கிட்ட, இது மாதிரி பிரயத்னம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, நம்ம அதில் நம்மளோட பசங்களெல்லாம் அனுப்பலாமே ஓகே. அப்படின்னு அந்த எக்ஸாம் பேர் என்ன? பிரயத்னம். ஓகே. 6th லெவல் எக்ஸாம். அதில் ஃபர்ஸ்ட் லெவல் போகும்போது நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு அதில் பற்றி எதுவும் தெரியாது. ஒரு பெரிய வால்யூம் 1 அப்படின்னு ஒரு புக்கே கொடுத்தாங்க. அதில் வந்து அடவு பற்றின ஒரு தியரி, அது பேஸ்ட் எக்ஸாம். அது வைவா இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணுவோன்னு ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஒரு கொஞ்சம் டென்ஷனாக போச்சு. செகண்ட் லெவல் ஐ என்ஜாய்ட் இட். தேர்ட் லெவல் சூப்பராக போச்சு. டாப்பர்ஸில் நான் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கினேன். ஓகே. இப்போ 4th லெவல் முடிச்சிருக்கேன், இப்போ 5th லெவல் போகணும். பொதுவாக எல்லா டான்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகத்தில் மனுஷன் ஆடுறதுக்காக வந்து தன்னோட கையை காலை அசைச்சு வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு பழைய காலத்துலேருந்து. ஆனால் அந்த பரதநாட்டியம் அப்படிங்கிற டான்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே எக்ஸசைஸ் இருக்குது, மெடிடேஷன் இருக்குது, மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டே போவாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களோட படிப்பு, அதாவது நீங்கள் சைட்லேயே படித்த அந்த தியரி இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பரதநாட்டியோட ஒரிஜின் பற்றி என்ன சொல்லுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுது? சொல்லப்போனால் ஆங்கிலேயர்களால் மிகவும் மதிக்கப்பட்ட பரதம் தான் நம்மளோட பரதநாட்டியம். அது வந்து கிட்டத்தட்ட 130 நாடுகளில் பரவி இருக்குது அப்படின்னா ரொம்ப பெருமையான விஷயம். அது மாதிரி ஒரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. மதுரையிலேருந்து ட்ராவல் ஆன நம்மளோட கலை தான் பரதநாட்டியம். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், வழுவூர் ராமையா ஸ்டைல், அது மாதிரிலாம் நிறைய ஸ்டைல் இருந்தது. எங்களோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மிக்சர். அது வந்து ஒரு மிக்சர் மாதிரி எல்லாரோட ஸ்டைல்லையும் கலந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஒர்க் ஷாப் போனால் இந்த ஸ்டைலில் ஆடினா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டைலில் தான் கற்றுட்ருப்பாங்க. எங்களுக்கு அதுவே ஒரு நம்பர்லாம் போட்டு இது ஒரு ஸ்டைல் கிளியராக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நைஸ். ஆனால் எனக்கு என்ன க்யூரியஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடராஜர் சிலையெல்லாம் வந்து பரதநாட்டியம் அப்படி தான் சொல்கிறாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பெரிய டீச்சர் மாதிரி எல்லாம் வணங்குறாங்க. அவருக்கும் பரதத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நடராஜர் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சிவ தாண்டவம், சிவன் மேலே பதம் நிறைய பண்ணுவாங்க. அது வந்து வழக்கத்தில் பழக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. நடராஜரால் தான் ஆடப்பட்டது. அதுக்கு நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு, ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது. ஸோ டான்ஸுக்கு முதற் கடவுளே நடராஜர் தான். அவரை வணங்கிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமே தவிர அதை ஸ்கிப் பண்ணோன்னா ப்ரோக்ராம் இருக்கிறதுல. ஆனால் அவர் ஒரு டான்ஸர் தான் இல்லையா? அஃப்கோர்ஸ் அவரால் தான் வந்து தொடங்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. கடவுளை அழியக்கூடிய வந்து நிறைய வழிமுறைகளில் வந்து பரதநாட்டியமும் ஒன்று அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க கூட வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு வந்து சொன்னாங்க இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? ஸ்கூலு அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் எல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கால பேரண்ட்ஸ் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. பசங்களை வந்து டான்ஸ் ஒரு சைட் பேஸ் தான், படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு இது மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைச்சதுக்கு. அவங்க வந்து படிப்பு எப்போ வேணாலும் படிச்சுக்கலாமா, டான்ஸ் தாம்மா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. அதுவும் இல்லாமல் நான் எக்ஸாம் டைம்ஸில் நிறைய வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு SA1 எக்ஸாம்னா நேற்று நான் திருவையாறுலேருந்து வெளில வந்தேன். அது மாதிரி படித்து தான் நான் சொல்கிறது. படிப்பு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் டான்ஸை வந்து படிப்பை விடாமல் டான்ஸையும் விடாமல் கற்றுக்கொள்றது தான் ஒரு சேலஞ்சாக நம்ம எடுத்து பண்ணணும். அப்படி டான்ஸை விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல கலையை எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தர வேண்டாமா? சூப்பராக சொன்னீங்க. எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தா நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே ஏற்றுப்பேன். இன்னொரு பர்சனல் ஒப்பீனியனும் எனக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். மற்ற நாட்டோட கலையும் நம்ம கற்றுக்கணும், நம்ம கலையை அவங்க சொல்லிக் கொடுக்கணும், அது நல்ல விஷயம் தான். பட் அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் நல்லா கற்றுக்கு தானே ஆங்கிலமும் கற்றுக்கணும், நம்மளோட மொழியை கற்றுக்கு தானே மற்ற விஷயத்துக்கு போகணும். பார்த்தீங்கன்னா எல்லாமே டான்ஸ் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி ஃபேஸ் ஆஃப் லைஃப்காக சில ஹிப்ஹாப் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டான்சர்ஸ்லாம் கற்றுட்டு இருக்காங்க. பட் நம்ம ஊரில் இருக்க டான்ஸோட மதிப்பு தெரிஞ்சு அயல்நாட்டவர்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து கற்றுட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி பரதநாட்டியம் அப்படிங்கிற சூப்பரான டான்ஸை கற்றுட்டே இருக்கிறத உங்களுக்கு படிப்பு அண்ட் உங்களோட வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக மாற்றிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களோட ஸ்ட்ரெஸ்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பரதம் உங்களோட படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் எந்த ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுங்கள்.
ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசங்க வந்து வெறும் புக்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அது ஆக்சுவலி வெரி பேட் ஸ்ட்ரெஸ். அதுவும் இல்லாமல் டான்ஸ் போயிட்டு வந்துட்டு படித்தா எனக்கு நான் எடுத்துக்கிட்டா அது போயிட்டு வந்து படிக்கும் போது எனக்கு ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணேன். என்னோட கேரக்டர் அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் சின்ன வயசுலேருந்தே நான் டான்ஸையும் படிப்பையும் வந்து விடாமல் நான் பண்ணதால் எனக்கு வந்து எக்ஸாம் ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து பெரிய விஷயமா தெரிஞ்சுது. எக்ஸாம்ஸ் நான் மேனேஜ் பண்ணுறதால எனக்கு அவ்வளோவா தெரியல. அப்போ உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் தான் உங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி தான் இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் சின்ன வயசுலேருந்து நீங்கள் கற்றுட்ருக்கீங்க, உங்கள் கூட நிறைய பேர் வந்து டான்ஸ் கற்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்து எந்த ஏஜில் வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து சேரலான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் டான்ஸ் வந்து கற்றுக்கலான்னு சொல்லுங்கள். எந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய கூட நீங்கள் டான்ஸ் ஆட சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலை. ஒரு பர்ஃபெக்ட் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 years. 4 தான் பர்ஃபெக்டாக இருக்கும். யாரெல்லாம் கற்றுக்கலாம்னா அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. யார் வேணாலும் கற்றுக்கலாம். அந்த பர்ஃபெக்ட் ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், யார் வேணாலும் சொல்லலாம். அது இவங்க தான் கற்றுக்கணும். அவங்க முதல்ல அப்படி தான் இருந்தது. ஆஸ் ஐ ரிப்பீட்டட், மேல் வசதி படைத்தவர்களால் கற்றுக்கொள்ளப்பட்ட நடனம் தான் பரதம். இப்போ எல்லாராலையும் அது கற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும். ஓகே, ஆனால் இப்போ இந்த டான்ஸ் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குன்னு சொன்னேன். இதேமாதிரி ஒரு ஃபைட்டும் இருக்குது அதுக்குள்ளே அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கராத்தே எல்லாம் கற்றுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். பிளாக் பெல்ட், ப்ரௌன் பெல்ட், இது மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜஸ்லாம் இருக்குல்ல. அதேமாதிரி இந்த பரதத்துக்கு என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, எவ்வளோ நாள் நம்ம இதை கற்றுக்கிட்டே போகலாம் இன்ஃபினிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பரதத்தில் ஒரு 2 years பர்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா சலங்கு பூஜை பண்ணுவாங்க. சலங்கு பூஜை முடித்த உடனே எனக்கு வந்து 13 yearsல தான் பண்ணாங்க அரங்கேற்றம். அதே மாதிரி குழந்தைங்களோட பர்ஃபெக்ஷன் பொறுத்து இருக்குது. அது மாதிரி அடுத்த ஸ்டேஜ் வந்து அரங்கேற்றம். அடுத்த ஸ்டேஜ் முடித்த உடனே ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் போடுவாங்க. அதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. புஷ்பாஞ்சலி, தில்லானா, வர்ணம் வந்து வெரி அது ரொம்ப எனர்ஜி கன்சியூமிங் டான்ஸ் கூட சொல்லலாம். ஸோ ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பண்ணலாம், கரஸில் பண்ணலாம். குழந்தைங்க நான் இப்போ நானே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அது எண்ட்லெஸ். நிறைய கற்றுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு லைஃப் பத்தாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி ஒரு சீனியர் இன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோதான் கற்றுக்கிட்டாலும் அவங்களுக்கு பத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு? அது வந்து எங்களோட நட்டுவாங்கம் பண்ணுற மிகப்பெரிய ஒரு வித்வான் தான் சொல்லணும். ஸ்ரீமதி கலைமாமணி ரங்கநாயகி ஜெயராமன். அவங்க வாங்காத பட்டமே இல்லை. அவங்களுக்கு இப்போ 82 years. ஷீ இஸ் நவ் டூயிங் நட்டுவாங்கம் இன் அரங்கேற்றம்ஸ். நம்ப முடியாத விஷயந்தான். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு லைஃப் பூரா டான்ஸ் தான், டான்ஸ் தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்போ 82 yearsல ஒருத்தவங்க நட்டுவாங்கம் பண்ணுறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. 60 வயசுல எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு வீல் சேரில் போகிறவங்க இருக்காங்க. 82 yearsல ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நட்டுவாங்கம் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறவங்க தான் எங்களோட குரு. அவங்க கிட்ட சிஷியராக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நான் உண்மையாகவே கடவுளுக்கு என்னமோ செஞ்சேன்னு தெரியல. இது மாதிரி பெற்றோர், இது மாதிரி குடும்பம், இது மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ கலை அப்படிங்கிறது வந்து நம்ம டோட்டலாக அப்படி ஒரு ஹோல்சமாக வந்து பார்க்கும்பொழுது வந்து நிறைய அங்கங்கள் இருந்தாலும் அதோட எல்லாத்தோட அந்த பேசிக் லைன் வந்து ஒன்று தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். பேஷன் டுவர்ட்ஸ் இட் இல்லையா? அதாவது பரதநாட்டியத்தை கற்றுங்க கிட்ட பேசுறதுக்கு போய் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நம்ம அதை கற்றுருந்தா எவ்வளோ விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃபினிட்டான டான்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து நம்மளோட கேள்விகளை கேட்க. இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட பரதம் அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து இருக்கு இல்லையா? வில்லு பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அது சம்பந்தமாலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து ஒரு எபிசோடே வச்சு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பட் வந்து இப்போ நிறைய கேள்விகள் இருக்கு, திறந்து பேசலாம். இப்போ வந்து நான் இருக்கேன், எனக்கு வந்து டான்ஸ் கற்றுக்கணும்னு வந்து இன்ட்ரெஸ்ட். ஆனால் வந்து வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து படிக்கணும், இதுலேயும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைப்பா, வீட்டில் செம்மையாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு சரியான குரு கிடைக்கல. இப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா? எப்படி வந்து கரெக்டான ஒரு குருவை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது, எப்படி வந்து வீட்டில் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை சொல்லி புரிய வைக்கிறது சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் தப்பு பண்ணுறாங்க. குருன்றவங்க யார் வேணாலும் போகலாம், கரெக்டான குருவை தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் இல்லை. ஒரு சாதாரண குரு கிட்ட போனால் கூட அவங்க கூட நம்ம சேர்ந்து அவங்களோட வளரலாமே தவிர அவங்க வந்து நம்மள கண்டிப்பாக வந்து நீ இங்கே இருக்கணும், நான் தான் வளருவேன்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி எங்களோட குரு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணோம். அதில் சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க இல்லாமல் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அது மாதிரி ஒரு இது இருக்கணும், அது மாதிரி தான் இருக்கணும். குரு கிட்ட வந்து நல்ல குரு கெட்ட குருன்னு கிடையாது, எல்லாருமே குரு தான், நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களே குரு தான். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட் குரு எங்கள் அம்மா தான். அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் என்னோட வயசில் அவங்க வந்து பெரிய வித்வானாக தான் தெரிஞ்சாங்க. ஷி மேட் மீ டு டான்ஸ் மெனி ஸ்டெப்ஸ் இன் த ஹவுஸ் இட் செல்ஃப். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரங்கநாயக்கு ஜெயராமன்ற ஒரு லெஜண்ட் கிடைச்சாங்க. அதுக்கு அவங்கள வச்சுட்டு தான் நான் வளர ஆரம்பித்தேன். ஓகே, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யோசிக்க மாட்டீங்க அப்படிங்கிற நீங்கள் பேசுறது பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் நிறைய டான்ஸ் ஸ்டைல்ஸ்க்கு வந்து ஒரு கம்பாரிசன் கொஷின் இருக்குது. இப்போ ஆஃப்ரிக்கன் டான்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது மட்டும் தான் உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னோட எல்லா பார்ட் ஆஃப் த பாடியும் வந்து ஒரே டைமில் யூஸ் பண்ணி ஆடுற மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ்லாம் போடக்கூடிய தனி சிறப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் சால்சாவில் வந்து இன்னொருத்தருக்கும் உள்ள ஒரு சிங்க், அந்த மாடுலேஷன் எப்படி வந்து டான்ஸ் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அண்ட் பரதத்துக்கு பார்த்தீங்கன்னா பல சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கப்போ உங்களோட மைண்டில் உங்களோட லேர்னிங் வச்சு இப்போ வெஸ்டர்ன் டான்ஸ்க்கும் நம்மளோட பரதநாட்டியத்துக்கும் என்ன ஒரு வேற்றுமை பார்க்குறீங்க? அந்த டெரிட்டரி ஆஃப் ஒரிஜின் அப்படிங்கிறதுல என்ன வேற்றுமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? டான்ஸ் நினச்சிங்கன்னா பரதநாட்டியம் இஸ் த ஃபர்ஸ்ட் டான்ஸ். ஓகே, எக்ஸ்பிரஷன் ஹேவ் டு பி வெர்பலைஸ்ட் அண்ட் ஓக்கலைஸ்ட். ஆனால் சால்சாலெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அவங்க வந்து மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, வேற ஸ்டெப்ஸ் வந்து நிறைய டிஃபிகல்ட் ஸ்டெப்ஸ் இருக்கும். பரதநாட்டியத்தில் ஃபைட்டிங் அண்ட் சம் குடும்ப விஷயத்தில் பேசுறது, அந்த மெனி இதெல்லாம் நிறைய இருக்கும். ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் சூப்பராக எமோஷன்ஸும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு டூலாகவும் பரதநாட்டியம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நிச்சயமா. ஏன்னா நீங்கள் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற மாதிரி மீடியா இல்லாத அந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய புராண கதைகளையும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நடன மூலயமா தான் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கப்போ இப்போ நீங்கள் எங்களுக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். எங்கள் ஷோ பேர் என்ன, இனியவை இன்று இல்லையா? இனியவை இன்று வந்து உங்களுடைய அபிநயத்து மூலயமாவும் எக்ஸ்பிரஷன் மூலயமாவும் செஞ்சு காமிக்க முடியுமா? ஓகே. ஓகே, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா நீங்க செஞ்சதுக்கான? இனியவே அப்படின்றது ஒரு இனியவேங்கிறது அது ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை, அது செஞ்சுதான் காட்ட முடியும். இனியா பேசுறது, இனியா பார்க்கறது, அது மாதிரி சொல்லிடுறேன். இனியவையா பேசுறது, இனியவையா பார்க்கறதுன்னு சொல்ற மாதிரி நான் இனியவையா பேசிட்டு இன்று அப்படின்னு காட்டினேன். ஓகே, ஒரு முத்திரைகள் வந்து சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? ஆனால் ஒரு முத்திரைகளுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பல இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பதாக்க ஹஸ்தம் இருக்கு இல்லையா? பதாக்க ஹஸ்தம் நிறைய யூசேஜ் பண்ணலாம். அதுல வந்து ஒரு முத்ரைக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு மரத்தை காட்டணும்னா திரிபதாக்க ஹஸ்தம், அது மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. அப்போ அந்த பதாக்க ஹஸ்தத்துக்கு மட்டும் அது ஒரு தடவை பண்ணி காமிக்கிறீங்களா? பதாக்க ஹஸ்த விநியோகா நாட்யாரம்பே வாரி வாஹே வனே வஸ்து நிஷேதனே குச்சஸ்தலே நிஷாயாம்ச நத்யாம் அமரமண்டலே துரங்கே கண்டனே வாயு शयने गमनोद्यमे प्रतापे च प्रसादे च चन्द्रिकायां गणातपे कवाट पाटने सप्तविभक्त्यर्थे तरङ्गे वीधिप्रवेशभावेऽपि समत्वे च अङ्गरागके आत्माटे शपथे चापि तूष्णीं भावनिदर्शने तालपत्रे च केटे च द्रव्यादिस्पर्शने तथा आशीर्वादक्रियायां च दृभस्तेस्तस्य भावने तत्र तत्रेचि वचने सिन्धौ च सुकृदिक्रमे सम्बोधने पुरोघेऽपि कट्करूपस्य धारणे मासे संवत्सरे वर्षदिने सम्मार्जने तथा एवमर्धेषु युज्यन्ते पताका हस्तभावना. ஓகே, பொதுவாக வந்து இப்போ டான்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் வந்து கற்றுக்கலாம். பட் ஒரு சில டான்சர்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டான்ஸ் ஆடும்போதே வந்து அவங்க கண்ணில் எக்ஸ்பிரஷன், அவங்களுடைய ஒரு அங்க அசைவுகள்லையும் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வெளியில் வரும். அதனால தான் வந்து அவங்க ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது வந்து ட்ரைனிங் எடுக்கணுமா? குறிப்பாக வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்க்காக. இதே மாதிரி எல்லா டான்சர்ஸ்க்குமே அந்த எக்ஸ்பிரஷன்னாலே கண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறது வந்து பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்காக வந்து தனியாக வந்து ட்ரைனிங் ஏதாவது வந்து எடுப்பீங்களா இல்லை எப்படி? டான்ஸுனாலே எக்ஸ்பிரஷன் அண்ட் ப்ராக்டிகல்ஸ் தியரி எல்லாமே ஓவர்வெல்மிங். அதனால ஒரு பர்ஃபெக்ஷன் வரணும்னா அதுக்கு ப்ராக்டிஸ். ஏன்னா நிறைய யூடியூப்ஸில் வீடியோ அவங்களோட ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடும்போது அவங்க காலை பார்க்கணும். முதல்ல காலை பார்த்தோன்னு கண்ணை தான் பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு டான்ஸ் ஆடும்போது ஒரு குழந்தைக்கு எக்ஸ்பிரஷன் சரியில்லைன்னா அதுவே அந்த குழந்தை வந்து தியரிட்டிக்கலாக இது பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் ரொம்ப தெரியாது.
குழந்தை நல்லா டான்ஸ் ஆடுது, எக்ஸ்பிரஷன் அப்புறம் கூட சின்ன குழந்தை தானே பார்த்துப்பாங்க. இப்போது ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாங்கன்னா அவங்க கண்ணை பார்த்து எக்ஸ்பிரஷன் எப்படி போகுது. நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் ரொம்ப வராது. இப்போ சுமாராக வருதுன்னு காரணம்னா அவங்களோட கண் அசைவுகள், அங்க அசைவுகள் எப்படிலாம் போகுது. அவங்க ஆடுறதுல 100%ல எனக்கு ஒரு 0.1% வரும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அப்படி ஒரு டான்ஸை வந்து அட்லீஸ்ட் நான் நேத்தி தான்ப்பா ஆடினேன் அந்த டான்ஸ், இன்னைக்கு நான் ஆட மாட்டேன்ப்பா, ரொம்ப போர் அடிக்குது, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அந்த டான்ஸ் பர்ஃபெக்ஷன், அந்த டான்ஸில் வந்து 100% அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அந்த டான்ஸை மட்டும் தான் ஆடணும். அதுக்கப்புறம் தான் புதுசு. நிறைய பேர் வந்து புதுசு கற்றுக் கொடுங்க, புதுசு கற்றுக் கொடுன்னு அடம்பிடிப்பாங்க. ஆனால் பழச முதல்ல ஆட தெரிஞ்சதான் புதுசுக்கு போக முடியும். அதுதான் எங்களோட டான்ஸ் கிளாஸோட ரூல்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. இது வந்து டான்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பொருந்துற ஒரு ரூல் தான். ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பொதுவாக வந்து அரங்கேற்றங்கள்லாம் நடக்குது இல்லையா, அரங்கேற்றங்கள்லாம் வந்து பார்க்கும்பொழுது வந்து எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வந்து யோசிப்பாங்க. அவ்வளோ நேரம், அதாவது வந்து புஷ்பாஞ்சலியில் ஆரம்பித்து அவங்க எது வரைக்கும் கற்றுக்கிட்டாங்களோ எல்லா பர்ஃபார்மன்ஸையும் வந்து செய்வாங்க. அவ்வளோ நேரம் கண்டினியூஸாக ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்குது? ஏன்னா வந்து நம்ம ப்ராக்டிஸ் அப்போ வந்து அது வருது அப்படின்னாலும் அந்த ஸ்டெபிலிட்டிக்காக வந்து ஏதாவது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா முயற்சிகள் ஏதாவது எடுப்பீங்களா? சுமாராக ஒரு அரங்கேற்றம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரங்கேற்றம் ப்ராக்டிஸ் பண்ண மேக்ஸிமம் 6 months. ஆனால் எங்களோட டான்ஸ் கிளாஸில் ஒரு அரங்கேற்றத்துக்கு 1.5 year. ஓகே. என்னோட அரங்கேற்றம் வந்து 1 yearல முடிக்கிறதா தான் இருந்தது. ஆனால் சில பிரச்சனைகளால் ஹால் கிடைக்கல, அதனால வந்து 1.5 year. என்னோட அரங்கேற்றம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்ததுக்கு காரணம் அந்த நிறைய டியூரேஷன்ஸ் தான் காரணம். ஸோ ஒரு அரங்கேற்றம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் தரணும். ஏன்னா வந்து ஒரு செகண்ட் லெவலில் இருக்க குழந்தைய கொஞ்சம் 2.5 லெவலுக்கு கொண்டு வரும்போது அந்த பெரிய கேப் வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். ஒரு ஐட்டம் எடுக்கிறதுக்கு ஒரு 3 months ஆகும். ஆனால் நிறைய டான்ஸ் கிளாஸில் 1 month 10 daysலேயே முடிச்சிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணி அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு நிறைய சொல்லித்தரணுமே தவிர அவங்க மேலே நிறைய பலம் போட்டால் அவங்க அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாமே தூக்கி தான் எறிவாங்க. நிறைய அரங்கேற்றம் நல்லா இல்லாமல் காரணத்துக்கெல்லாம் இதுதான் காரணம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் மாதிரி டியூரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அரங்கேற்றம். ஓகே, இன்றைக்கி நாங்கள் உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப மாவலஸாக வந்து அவங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புலாம் கிடச்சிருக்கு. அவங்களோட பேரண்ட்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல குருநாதர், அந்த டீச் பண்ணுறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லாருக்குமே இதே மாதிரி போய் சேருதா அப்படின்னு கேட்டால் முற்றிலுமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு கமர்ஷியலைசேஷன் இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டே இருக்குது. கலைக்குள்ள கமர்ஷியலைசேஷன் வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு எல்லாருக்கிட்ட போய் டெலிவர் ஆகும்னு தெரியல. எல்லா தரப்பு மக்களுக்கும் அதை வந்து ஈஸியாக ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிக்க முடியும், ஈஸியாக எக்ஸசைஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் இப்போவே கற்றுட்டு இருக்கீங்க, இப்போவே நீங்கள் ஒரு டீச்சர் ஆகிற நோக்கத்தில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு டீச்சிங்க்கு ஐடியா இருக்கா? ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கும் டீச்சராக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் நிறையா வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு உங்களோட முயற்சி எடுத்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆசைகள் எதாவது இருக்கா? நான் டீச்சராக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து என்னோட வீட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. நிறைய சப்போர்ட் தான் வருதே தவிர அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து டான்ஸ் பற்றி எப்படி கம்யூனிகேட் பண்ணலான்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ். இப்போ நான் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணேன், அபய் ஒர்க் ஷாப். அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ சிட்டி சென்டர், அங்கே போய் நாங்கள் டான்ஸ் ஆடினோம். இட்ஸ் எப்படின்னா மக்களுக்கு தெரியாது, நாங்கள் மக்களோட மக்களாக இருந்தோம். திடீர்னு பாட்டு போட்டோன்னே எல்லாரும் ஒரு ஃப்ளாஷ் மாப் அது மாதிரி எல்லாம் போயிட்டு கேதர் பண்ணிவிட்டு ஆடும்போது அது மாதிரி தான் ஒரு கோலாட்டம் சாங் எடுத்தோம், கும்மி சாங் எடுத்தோம். அங்கே இருந்து சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு ஆட வச்சோம். அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணால் டான்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்றது எல்லாருக்கும் பரவும். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்றதால நான் வந்து டீச்சராக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் நிறைய கற்றுக்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. கெரியர் வந்து கார்டியாலஜிஸ்ட் அப்படின்றதாலும் என்னோட டான்ஸை வந்து சைடாக இல்லாமல் மெயினாக வச்சு தான் நான் நடத்துவேன். நான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லுவேன். ஓகே, அந்த கால் பீட் போட்டுகிட்டே இருந்திருக்கீங்க ஒரு நாள், இப்போ ஹார்ட் பீட் பற்றி படிக்கிறது தான் உங்களோட ஆசை அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி அந்த சின்ன கொஸ்டின் நான் திருப்பியும் கேட்குறேன். நிறைய பேருக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், அவங்களோட பொருளாதார சூழ்நிலை கூட ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி பீப்புளுக்குலாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் வந்து டான்ஸுன்றாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆப்வியஸ் எங்கள் அப்பா வந்து சொல்ல மாட்டார். அதுவும் இல்லாமல் சின்ன பசங்களுக்கு டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பேரண்ட்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் வந்து டான்ஸ் இல்லாமல் நிறைய கிளாஸும் இருக்குது. ஆனால் போன ஒரு 19 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் வாஸ் எ இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் இன் லைஃப்.
நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டான்ஸ் முடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் இப்போது செஸ், பேட்மிண்டன், டான்ஸ் தவிர நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து டான்ஸ் கம்பல் பண்ணல. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டான்ஸ்க்கு வாங்க, அப்படி இல்லாதவங்க அவங்களோட செக்டரில் வந்து பேரண்ட்ஸ் சேர்க்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, நான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஒரு சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு மெச்சூரிட்டி வந்து இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து அவங்க கற்றுக்கிட்ட அந்த பரதநாட்டியமும் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து புரியுது இல்லையா? நிச்சயமா நம்ம கிட்ட வந்து எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, பட் அசெட்டாக நம்ம எது நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்னு சொல்லலாம். கலை நமக்குள்ளே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கடவுளும் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறது முற்றிலுமா நம்பலாம்னு சொல்லலாம். உணர முடியும்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தான் நீங்கள் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து பகிர்ந்திருக்கீங்க. மிக்க நன்றி. உங்களுடைய எய்ம் பிரகாரம் நீங்கள் வந்து வர்றதுக்கான எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். யா, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய வேண்டிய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட பொதுவாக வந்து எல்லா டான்ஸ் ஃபார்ம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறத வந்து முதல்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. பட் நம்மளுடைய இந்த பாரம்பரிய நடனம் இருக்கு இல்லையா, இது மட்டும் இல்லை. அதாவது நான் பரதநாட்டியம் பற்றி மட்டும் சொல்லலை, நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற பாரம்பரிய நடனங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் வந்து கனெக்டடாக இருக்கும். என்னன்னா எல்லா டான்ஸ் ஃபார்ம்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கடவுளுக்கானது ஒரு விஷயம். அது மதம் சார்ந்தே நான் சொல்லலை, எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய கடவுளுக்காக நீங்கள் அதை வந்து அந்த டான்ஸ் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை உங்களுக்குள்ள இருக்க கடவுளுக்காக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய ஒரு அண்டர்லைனிங் ஃபேக்டர் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு கடவுளுக்காக வந்து டெடிகேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு கூட பொதுவாக எல்லாரும் சொன்னாலும் நமக்குள்ள வந்து அந்த டான்ஸ் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற புத்துணர்வு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, புத்துணர்வு எல்லாருக்கும் ஏற்படுத்துது. அது வந்து சில நேரத்தில் டான்ஸ் ஆட முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்டு புத்துணர்ச்சி ஏற்படுத்திக்கலாம் நம்மளே. அப்படிதான் இறையன் பாய் சார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு பழக்கடை வச்சுருக்கார். நான் வந்து சில நேரங்களில் அவரை சந்திப்பேன். நல்ல பழங்கள்லாம் இருந்தால் கொண்டு வந்து கொடுப்பாரு, பேசிக்கிட்டு இருப்போம். ரொம்ப ஒரு முதிர்ச்சி. அவர் ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருப்பார், எல்லாரோடையும் சண்டைக்கு போவார், அப்புறம் வந்து எரிஞ்சு விழுவார், அப்புறம் கோவப்படுவார், சட்டையை பிடிச்சிருவார், டப்புன்னு சட்டையை பிடிச்சிருவார். அப்படி இருந்தவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒரு வித்தியாசமான மனிதர். அவ்வளவு ஒரு முதிர்ச்சி, பழகிறதுல ஒரு இனிமை, அவ்வளவு தன்மையாக பேசுறது, எல்லாரையுமே வாப்பா போப்பா அப்படின்னு சொல்கிறது, யாரையுமே வந்து மரியாதை இல்லாமல் பேசுறது இல்லை. வாடான ஒரு கடையில் வேலை செய்கிற எல்லாரையும் வாங்க போங்க. அவருடைய பண்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருத்தர் வந்தார், வந்துட்டு சார் நல்ல பழமாக வேணும் சார் அப்படின்னு கேட்டார். உள்ளே இருக்கிற பழத்தை கொண்டு வந்து கொடு அப்படின்னாரு. சரிங்க, இது நல்லா இல்லாத பழமா இதை வச்சுருக்கீங்களே? இல்லைங்க, இதுவும் நல்ல பழம்தான், ஆனால் உள்ளே இருக்கிற பழம் வந்து ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம், ரெண்டாவது அதில் ரொம்ப நல்லாயிருக்கும், இதை விட அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா இதில் 1-2 கொஞ்சம் மோசமாக கூட இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது, ஆனால் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பழம், ஒரே சைஸு, அதனால் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதுக்கு எவ்வளோ விலை? இதே விலை தான் அப்படின்னாரு. அப்புறம் ஒருத்தர் வந்து கேட்டார், இந்த பழம் வந்து ஒரிஜினல் பழங்களா, இது வந்து சிம்லாவிலேருந்து வந்ததா அப்படின்னு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறேன். சிம்லாலெலாம் இருந்து வரலைங்க, இது வந்து இங்கே இந்த ஊர்லேருந்து வந்ததுங்க, ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க எல்லாம் சொன்னார். அவருடைய அந்த வியாபாரம், ஆனால் இப்படி அவர் உண்மையாக இருக்க நிறைய பேர் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க இவ்வளோ பெரிய ஒரு முதிர்ச்சியை நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது இல்லாமல் இப்போ அடைஞ்சிங்க அப்படின்னு. பழத்துக்கிட்ட இருந்து தாங்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. பழத்துக்கிட்ட இருந்தால் பழக்கம் என்னங்க சொல்லித்தரும்? பழம் தாங்க நிறைய சொல்லித்தருது அப்படின்னாரு. சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. சில பழங்களை அப்படியே எடுத்து கடிக்கலாம், ஆனால் ரொம்ப ருசியாக இருக்காது. சில பழங்களை தோலை வந்து எடுத்த பிறகு ருசியாக இருக்கும். புரியல அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஆப்பிள் எடுக்கிறீங்க, ஆப்பிளை கழுவிட்டு அப்படியே கடிக்கலாம் இல்லையா? ஆமாம். கொய்யாப்பழத்தை அப்படியே கழுவிட்டு கடிக்கலாம் இல்லையா? ஆமாம். இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து அப்படியே எடுத்து சாப்பிடலாம், முயற்சி இல்லாமல் சாப்பிடக்கூடிய பழங்கள். அப்புறம் இன்னும் சில பழங்கள் அதில் தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்ணும். வாழைப்பழத்தை யாரோ தோலோடு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா, எருமையை தவிர அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னு. தோல் எடுத்தால் ரொம்ப டேஸ்ட், மாம்பழத்துலேயும் தோல் எடுத்தால் டேஸ்ட் அப்படின்ட்டு ஒரு மாம்பழத்தை வாங்கினார். வாங்கிட்டு அதை அப்படியே ஒரு கத்தியை வச்சு அப்படியே செதுக்கிட்டே வந்தார். ஒரே நீளமாக ஒரு பிசிறே இல்லாமல் ஒரு தோல் அப்படியே வந்துருச்சு, மாம்பழம் வந்துருச்சு. இந்த மாதிரி இதை சீவி சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அடுத்தது முலாம்பழம் தோலை சீவி காமிச்சார், இப்படி சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். அடுத்தது இது தர்பூசணி பாருங்கன்னு எல்லாம் காமிச்சார். இதெல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் வந்து தோலை எடுத்தால் கொஞ்சம் முயற்சி பண்ணால் வெற்றி வரும், அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அடுத்தது ஒரு பலாப்பழத்தை உரிக்க சொன்னார். இந்த பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா
அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அறுத்து அப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையா எடுத்து அப்புறம் அந்த சொலையை கொண்டு வரதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு. கொடுத்தாரு. இது எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டுங்க. அப்போ சொன்னார், இந்த பலாப்பழம் மாதிரி சில செயல்கள் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே பூந்து அதை அடைய முடியும். ஆனால் அடைஞ்சால் எல்லாமே டேஸ்ட்டு, சுளையும் டேஸ்ட்டு, இந்த இது விதையும் வந்து பொரியல் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நாம் மகத்தான காரியத்தை, மகத்தான உயரத்தை அடையணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு பழங்கள் நமக்கு கற்றுத்தருது. சிலதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாக்க பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பழங்கள் கற்றுத்தருது. கஷ்டமே படக்கூடாதுன்னா சாதாரணமான நிலையை தான் நாம் அடைய முடியுங்கிறதையும் பழங்கள் கற்றுத்தருது அப்படின்னு சொன்னார். நான் வந்து இதுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன அப்படின்னேன். இதை பார்த்து தாங்க நான் என்னை வடிவமைச்சுக்கிட்டேன். நான் வந்து இப்போ வந்து ஒரு பலாப்பழத்தை அடையிறதா என் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டதுனால இந்த ஒரு முதிர்ச்சி வந்தது. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தேன். அதனால் கோபம் வந்துச்சு, எது கிடைக்கலனாலும் எரிச்சல் வந்தது. இப்போ பொறுமை வந்துருச்சு. இது மனிதர்கள்ட்டையும் கடைப்பிடிக்கிறேன். நான் நினச்ச மாதிரி என் பணியாளர்கள் செயல்படலைன்னா கூட அவங்க பலாப்பழம் போன்றவர்கள் கொஞ்ச நாளில் அவங்கள மாற்றிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் நினச்ச மாதிரி என்னுடைய வாடிக்கையாளர்கள் இல்லைனாலும் அவங்க பலாப்பழம் மாதிரி கொஞ்ச நாளில் அவங்க என்கிட்ட நான் காட்டுற நாணயத்தை காட்டுவாங்கன்னு, அது மாதிரி தான் நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன். அதனால் பழங்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம், பூக்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருந்தால், ஒற்றிக்கொள்ளுகிற மனப்பான்மை இருந்தால், உற்று நோக்குகிற கண்கள் இருந்தால் உலகமே ஒரு அழகான படிக்கும் இடமாக மாறும். அதுவே ஒரு பள்ளிக்கூடமாக மாறும். நன்றி, வணக்கம். ஓகே, இன்றைக்கி வந்து டான்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ரிஃப்ரெஷிங் ஸ்பீச்சும் கேட்டாச்சு. வழக்கம் போல் இறையன் பையர் சார் கிட்ட இருந்து இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வெப்சைட்டோட நம்மளோட டாப்பிக்கை முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த டான்ஸ் பற்றின ஒரு வெப்சைட் தான் அது. allworlddance.com அப்படிங்கிறது வெப்சைட்டோட பேர். allworlddance.com allworlddance.comல உலகத்தில் எல்லாருக்குமே வந்து தங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மொழி இருக்க மாதிரி நிறையா விதங்களும் இருக்குது. கலைகள் மூலியமாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆர்ட் ஃபார்ம்ஸ்லையும் ஸ்கல்ப்சர்ஸ்லையும் ஆர்கிடெக்சர்லையும் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் ரொம்ப டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கல்ச்சர் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம், அட்ராக்ட் ஆகிற விஷயம் அப்படின்னால டான்ஸ்னு சொல்லலாம். அதனால் வந்து உலகத்தில் இருக்க எல்லா டான்ஸ்க்கும் என்ன மீனிங், எப்படி ஒரிஜின் ஆச்சு, எதுக்காக எந்த மாதிரி பண்டிகைலாம் அதில் வந்து ஆடுறாங்க, ஏன்னா அது ஆர்டர் மூலியமாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வெளிப்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த வெப்சைட்டில் சொல்லி நம்ம வெப்சைட் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கிலீஷ் பேசலாம், தமிழ் பேசலாம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் பேசலாம். ஆனால் முதல்ல நம்ம எல்லாருமே பேசின லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடனம் தான். அது மூலமாக தான் நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸான ஆதி மனிதர்கள் எல்லாரும் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் பற்றி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வர நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா அண்ட் பாபா ஃப்ரம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருண் மற்றும் சௌமியா ஆன் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவாய் இன்று.